நமது பார்க் வியூ பள்ளியின் 10வது ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் நாமக்கல் வெட்னரி கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்களே, அணியாபுரம் பகுதியிலே அதன் சுற்று வட்டார பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை தங்கள் வாழ்விலே ஒரு உன்னத நிலையை அடைய லிட்டில் ஏஞ்சல் பள்ளியை ஆரம்பித்து அதன் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பாசத்திற்குரிய உயர் திரு கே வெங்கடாஜலம் அவர்களே, நமது பார்க் வியூ பள்ளியின் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் எஸ்.கே. வேல் அவர்களே, இந்த பார்க் வியூ பள்ளியின் சீனியர் பிரின்சிபல், அது மட்டுமல்லாமல் இவரும் லிட்டில் ஏஞ்சல் பள்ளியை மிக ஒரு உயரிய இடத்திற்கு வர அரும்பாடுபட்டு வருமான பாலகிருஷ்ணன் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் திருமதி தாமரை செல்வி அவர்களே, இந்த பள்ளியின் பிரின்சிபல் அவர்களே, பிரின்சிபல் திருமதி மேகலா அவர்களே, இங்கு வந்து திரளாக கலந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். 2014ஆம் ஆண்டு மே மாதத்திலே இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நமது பார்க் வியூ பள்ளி அடைந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்களாகிய நீங்கள். இந்த PVA வளாகத்திலே மாணவ கண்மணிகளுக்கு பல வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு பல வகையான கலைகள் கற்பிக்கப்படுகின்றன. சென்ற ஆண்டு மட்டும் 65 நிகழ்வுகள் நடந்திருந்ததாக நமது முதல்வர் அவர்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டிலே குறிப்பிட்டிருந்தார். நமக்கு கற்றுக்கணும்னு ஆசை, ஒருவருக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஆசை, தினம் போறாரு வீட்டிலேருந்து கிணத்துக்கு போய் எட்டி பார்க்குறாரு, தண்ணி இருக்கு, 4 பேர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் 8 மணிக்கு தவறாமல் போறாரு, 1 மணி நேரம் இருந்து பார்த்துட்டு வர்றாரு. இப்படியே வந்துட்டு இருக்காரு, காலங்கள் கடக்குது. அவரால் நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை அடித்து கைகளால் அடித்து கால்களால் உதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீச்சல் கற்றுக்கொள்ள இயலும். மாணவர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க நம்ம பள்ளியில், இது உங்க ஸ்கூல், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதிலே கலந்து கொள்ளுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் அறிவாற்றலை, உங்கள் சிந்திக்கும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். விளையாட்டுக்கு போகாத, பேச்சு போட்டிக்கு போகாத, படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொன்ன காலம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது அப்படி அல்ல. நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது, கல்லூரிக்கு செல்லும் பொழுது உங்களால் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள இயலும். 5 வயசுலேருந்து 15 வயசு, இந்த நேரம்தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அறிவாற்றலை கூர்மைப்படுத்தக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்திலே, இந்த 10 ஆண்டுகளிலே அவர் ஒரு சரியான பள்ளியிலே தன் படிப்பை முடித்திருந்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையை அடைய முடியும். அந்த வகையிலே
பார்க்வியூ பள்ளி மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாகவும் அவர்களுடைய அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய விதமாகவும் திகழும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்று இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.